தனது அயராத உழைப்பினால் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்து நடிப்பின் இமயம் என உலக புகழ் பெற்று விளங்கிய ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வழங்கிய டாக்டர் சிவாஜி, கலையுலகின் மிகச்சிறந்த கௌரவமான தாதா சாஹேப் பால்கே, பிரான்ஸ் நாட்டின் செவாலியே சிவாஜி, இலங்கை வழங்கிய கலை குறிசில், தமிழக அரசின் கலைமாமணி போன்ற விருதுகளால் அலங்கரிக்கப்பட்டவர் சிவாஜி கணேசன் அவர்கள். அப்படிப்பட்ட மகா கலைஞனின் திரைப்பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரோம். தொடர்ந்து பார்க்கலாம். இது சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். தமிழின் ட்ரெண்ட் செட்டர் படங்கள் அப்படின்னு சில படங்கள் இருக்கு. ஊர் எப்படி போகுதோ அதே வழியில நாமும் போகலாம் அப்படின்னு படம் எடுக்கிறது ஒரு வகை. அப்படின்னா வணிக ரீதியான வெற்றி தோல்வியை பற்றி பயப்படாம பரிச்சார்த்தமான முயற்சிகளை மேற்கொண்டு ட்ரெண்ட் செட் செய்யும் படங்கள் வேறொரு வகை. இரண்டாம் வகையிலான படங்கள் குறைவே அப்படின்னாலும் கால காலத்துக்கும் நின்று நிலைத்து அந்த காலத்திலேயே அப்படின்னு எந்த காலத்திலும் பேசப்படும். அப்படியான சில படங்கள் உண்டு. அந்த லிஸ்ட்ல ஒரு முக்கியமான படம் தான் அந்த நாள். தமிழ் திரைப்படங்களில் 10-20 பாடல்கள் நிரம்பி வழிந்த 1950களில் பாடல்கள் மட்டுமல்லாது சண்டை காட்சிகளும் இல்லாமல் வந்த திரைப்படம்னா அந்த நாள் திரைப்படம். சுந்தரம் பாலச்சந்தர் இயக்கிய இந்த படத்துல பாடல்களே இல்லாததால இசையமைப்பாளர் அப்படின்னு தனியாக ஒருத்தர் கிடையாது. படத்துடைய டைட்டில் கூட பின்னணி இசை ஏவிஎம் இசைக்குழுவான சரஸ்வதி ஸ்டோர்ஸ் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு மட்டும்தான் காட்டப்படும். மேலும் அந்த நாள் படம் தான் நோயர் அப்படின்னு அழைக்கப்படும் இரண்டு வகை படங்கள்ல வந்த முதல் தமிழ் திரைப்படமாகும். அது மட்டும் இல்லாம பிளாஷ்பேக் காட்சிகளை திரைக்கதையில புகுத்திய முதல் தமிழ் திரைப்படமும் இந்த திரைப்படம் தான். வாசன் ஞான சௌந்தரி படத்தை எரித்தது போன்றொரு சம்பவம் ஏவிஎம்மிலும் நிகழ இருந்துச்சு. வானொலி பொறியாளர் ராஜனின் பாத்திரத்தில் நடிக்க முதல்ல தேர்வானவர் SV சஹஸ்ரநாமம் தான். சில நாட்கள் படப்பிடிப்புக்கு அப்புறம் அவருக்கு பாத்திரத்தின் வயதை விட கூடுதல் வயது இருப்பதாக தோன்றி படக்குழு அவரை திடீரென நீக்கிவிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அந்த நாள் திரைப்படத்தில் புதியவரான கல்கத்தாவை சேர்ந்த நாடக நடிகர் என் விஸ்வநாதன் எனும் தமிழ் பேராசிரியர் ஒப்பந்தம் செய்யப்பட்டு படப்பிடிப்புக்கு செல்ல முழு படப்பிடிப்பும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய நடிப்புல அதிருப்தி அடைந்த மெய்யப்பன் நாயகனாக இப்போது சிவாஜி கணேசனை வைத்து படத்தை ரீஷூட் செய்ய சொன்னாரு. தங்கள் கம்பெனி படமான பராசக்தியில நடிச்ச நடிகர் என்பதால சிவாஜி அந்த நாள் படத்துல நடிச்சா படம் பிரமாதமாக வரும் அப்படின்னு முடிவும் பண்ணாரு. ஆனா இயக்குனரான பாலச்சந்தருக்கு இதுல உடன்பாடே கிடையாது. தயாரிப்பாளர் மெய்யப்பனுக்கோ கடும் கோபம். உடனே மெய்யப்பன் அவர்கள் அவருடைய நிர்வாகி வாசுதேவ் மேனனுக்கு பாலச்சந்தரின் சம்பள பாக்கியை செட்டில் பண்ணிட்டு அதுவரை எடுக்கப்பட்ட மொத்த ரீல்களையுமே தீ வைத்து எரிக்கும்படி உத்தரவு போட்டாரு. இதை கேட்ட பாலச்சந்தர் அதிர்ச்சி அடைந்து மெய்யப்பனின் விருப்பப்படியே சிவாஜி கணேசனை வைத்து படப்பிடிப்பை தொடரலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனாலும் இப்படியான எதிர்நாயகன் பாத்திரத்துக்கு சிவாஜி ஒத்துக்குவாரா அப்படின்ற தயக்கம் பாலச்சந்தர் கிட்ட அதிகமாகவே இருந்துச்சு. ஆனா சிவாஜி கணேசனுக்கோ கதையின் புதிய அணுகுமுறை மிகவும் பிடித்து போனது. அப்படின்னாலும் சிவாஜி கணேசன் கேட்ட சம்பளத்தை கொடுக்க மெய்யப்பனுக்கு தர விருப்பமில்லை. ஏற்கனவே படத்துக்கு நிறைய செலவாகிவிட்டதால சம்பள பேச்சுவார்த்தையில இழுபறி நீடிக்க கடைசியில முதலாளிக்காக சிவாஜி விட்டு கொடுத்தாரு. ஆனாலும் புது இயக்குனர் நிறைய நாள் கால்ஷீட் கேட்பாரோ அப்படின்னு சிவாஜிக்கு அச்சம். ஆனா அவருக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில பாலச்சந்தர் 17 நாட்கள்ல படப்பிடிப்பை முடிச்சாரு. படத்துடைய முதல் காட்சியே நாயகன் சுடப்பட்டு இறப்பது போன்ற காட்சியாக இடம்பெற்றது. இவ்வாறான காட்சி அமைந்த முதல் தமிழ் திரைப்படம் இந்த திரைப்படம் தான். சிவாஜி கதாநாயகனாக வளர்ந்து பிரபலமாகி வரும் நிலையில இந்த படத்துல வில்லத்தன நாயகனாக நடித்தது அனைவருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. 17 நாட்கள்ல உருவாக்கப்பட்ட இந்த படம் விமர்சன ரீதியில பாராட்டுகளை பெற்றாலும் வணிக ரீதியில தோல்வி அடைஞ்சது.
இந்த அந்த நாள் திரைப்படத்தில் நடிக்க சிவாஜி கணேசன் அவர்கள் பெற்ற சம்பளம் வெறும் 20,000 ரூபாய் மட்டுமே ஆகும். இது பலருக்குமே தெரியாத ஒரு அபூர்வமான தகவல். இந்த அந்த நாள் படத்தில் 14 கட்களை கொடுத்த பிறகு தணிக்கை குழு இந்த படத்துக்கு யூ சான்றிதழை வழங்கியது. 1955ஆம் ஆண்டு நடைபெற்ற 2வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் இந்த திரைப்படம் தமிழில் வெளியான 2வது சிறந்த படம் அப்படின்ற விருதை இந்த அந்த நாள் திரைப்படம் பெற்றது. சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்தன. படத்தின் நாயகியும் கதையின் முதன்மை பாத்திர நடிகையுமான பண்டரிபாய்க்கு பெரிய அளவிலான பாராட்டுகள் எதுவுமே கிடையாது. இந்த அந்த நாள் திரைப்பட திரைக்கதையை எழுதியவர் ஜாவர் சீதாராமன். அவர் இந்த படத்தில் சிஐடியாகவும் நடிக்க செஞ்சார். ராஜனின் மனைவியாக நடிக்க பண்டரிபாய் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. PD சம்பந்தம், TK பாலச்சந்திரன், S மேனகா மற்றும் K சூரியகலா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களாக நடிச்சிருந்தாங்க. பின்னர் முக்தா சீனிவாசன் அப்படின்னு பிரபலமாக அறியப்பட்ட வி சீனிவாசன் இந்த திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்தார். பராசக்திக்கு ஒளிப்பதிவை செய்த S மாருதி ராவ் இந்த படத்தின் த்ரில்லர் தன்மைக்கேற்ப புதுமையான முறையில் ஒளிப்பதிவு பண்ணி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். இன்னை வரைக்கும் தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த கருப்பு வெள்ளை ஒளிப்பதிவு படங்களில் அந்த நாள் திரைப்படத்துக்கு தனி இடம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் தனி இடம் பிடித்த இந்த அந்த நாள் படத்தை இயக்கும்போது வீணை S பாலச்சந்தர் அவர்களுக்கு வயது 27. இவரது படத்தில் வரும் திரைக்கதையும் காட்சி கோணமும் பிரமிக்க வைக்கும். அதனால தான் இயக்குனர் மகேந்திரன் தனது குருநாதராக வீணை S பாலச்சந்தரை குறிப்பிடுறாரு. கமல்ஹாசன் அவர்கள் நடித்து வெளியான விருமாண்டி திரைப்படம் இந்த அந்த நாள் திரைப்படத்துடைய இன்ஸ்பிரேஷனால தான் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.